ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் இலக்கணம் எப்படி ஈஸியாக படிக்கிறது. இப்போ நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால நிறைய இலக்கணம், அதாவது 85 கொஷின்ஸ் நம்மளுக்கு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அப்போ அது எப்படி ஈஸியாக படிக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது. இப்போ நம்ம தியரினா நம்ம ஈஸியாக படிச்சிருவோம் இல்லையா. ஸோ ஈஸியாக நம்ம புக்கை படிக்கலாம், அதுலேருந்து நம்மளுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிடும், படிக்கும்போதே நம்மளுக்கு அதோட மீனிங் புரிஞ்சிடும். ஸோ அது நம்மளுக்கு யாருக்கும் டிபெண்ட், அதாவது இவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கணும், இவங்க நம்ம கிளாஸ் எடுக்கணும், இதுலேருந்து எப்படி கொஷின் அப்படிங்கிறது தியரியை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா டைரக்டா அதுல புக்லயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா இலக்கணம் நம்ம எப்படி படிக்கிறது. ஸோ அப்போ இலக்கணம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி ஈஸியாக படிக்கலாம். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இதை படித்தா போதுமா அப்படிங்கிறது தெரியல, அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இந்த நியூ சிலபஸ் 2025 டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை இந்த இதில் கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஈஸியாக படிக்கலாம், எப்படி அந்த 85க்கு நம்ம 85 எடுக்கலாம், இலக்கணத்தில் எப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த இலக்கணத்தில் நம்ம ஃபுல் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒரு 80+ அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக வச்சிருக்கோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக நம்ம 95+ எடுத்துட முடியும். ஏன்னா தியரி மீதி இருக்கக்கூடிய 15 மார்க் நமக்கு தியரி தான். ஸோ தியரி நம்ம எப்படியுமே கொடுத்துருக்க சிலபஸும் நம்மளுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தியரி டாப்பிக்ல. ஸோ அப்போ அதில் நிச்சயமா நம்ம 15 எடுத்துடலாம். அப்போ இதில் 80+ நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா 95 above நம்ம தமிழில் மட்டும் நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்போ இலக்கணம் எப்படி படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், ஸோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இலக்கணம் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா 2 waysல நம்ம படிக்கலாம். என்ன அப்படின்னா புக்கு ஃபுல்லாக நம்ம 6 to 12ன்னு சொல்லி அப்படியும் நம்ம படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வேர் டு ஸ்டடி வச்சு படிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இப்போ ஒரு சிலர் சொல்கிறது புக் ஃபுல்லாக எதுக்கு தேவையில்லாமல் நம்மளுக்கு சிலபஸில் பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த டாபிக் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம வேர் டு ஸ்டடியை வச்சு சிலபஸ் வைஸ் படிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஒரு சிலர் நினைப்பீங்க. அது நம்மளுக்கு டைம் சேவிங் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸில் நீங்கள் போகிறீங்க, என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம புக் பேக்ல படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ புக்கை நம்ம படிக்க போறதுல ஒவ்வொரு உரைநடைக்கு பின்னாடியும் செயலுக்கு பின்னாடி பிரித்தெழுதுக சேர்த்தெழுது இருக்கும், சொல்லும் பொருளும் இருக்கும், உரைநடைக்கு பின்னாடி இலக்கணம் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம படிக்க போறோம். அந்த இயலோட முடிவில் நம்மளுக்கு மொழி, அதாவது கலைச்சொற்கள் இருக்கும். அதே போல தமிழ் மொழி பிறமொழி சொற்கள் அந்த மாத்தி எழுதுன அந்த இதெல்லாமே இருக்கும். அப்போ நம்மளுக்கு பழைய சிலபஸ்னா பிரச்சனையே இல்லை. என்ன 6 to 12 ஃபுல்லா புக்கு ஃபுல்லா படிக்கணும். அப்போ ஒவ்வொரு இயல் முடிக்கும் போது நம்ம அந்த இயலுக்கு பின்னாடி என்னென்ன இலக்கணம் இருக்கோ அந்த யூனிட் பின்னாடி இருக்கிறத நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். ஒவ்வொரு இது படிக்கும் போது நம்ம அப்படியே சொல்லும் பொருளும் வாசிச்சுட்டு வந்துருவோம், கலைச்சொற்கள் அப்படியே படிச்சுட்டு வந்துடுவோம். அதே போல் நூல், அதுக்கான ஆசிரியர், இதெல்லாம் அப்படியே நம்ம ஒரு புக் ஃபுல்லாக முடிக்கும் போது நம்மளுக்கு இலக்கணம் பற்றினா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. அது ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம 6 to 12 புக்கு ஃபுல்லாகவே படிக்க தேவையில்லையே. அப்போ எதுக்கு நம்ம இலக்கணம் மட்டும் 6 to 12 ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அந்த இலக்கணம் நீங்கள் ஃபுல்லாக, ஏன்னா நம்மளுக்கு 85 மார்க் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க சிலபஸை 100% தரவாக இருக்கணும். அது இல்லாமல் 6 to 12ல் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமுமே நம்ம ஃபுல் தரவாக இருந்தால் தான் நம்மளால அந்த 85க்கு 85 அப்படிங்கிறத டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ புக் ஃபுல்லா தான் நம்ம இந்த சிலபஸ் வைஸ்மே பார்த்தாலுமே நம்ம இந்த புக் ஃபுல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுது எடுத்துட்டீங்க, அது சிலபஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அது நம்ம ஃபுல்லாவே 6 to 12 ஃபுல்லாவே படிக்கணும். ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடி இருக்கிறது படிக்கணும். அதே போல தான் கலைச்சொற்கள் ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடி இருக்கிறதும் படிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 12 ஃபுல் புக் தான் நம்ம கவர் பண்றோம். எந்தெந்த ஒரு சில டாபிக், அதாவது இலக்கணம் நம்ம உள்ள போனோம்னா, இப்போ வினாக்கேற்ற விடையா இருக்கட்டும், இல்ல லகர நகர வேறுபாடா இருக்கட்டும், இல்ல இணை எழுத்துக்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் அவுட் பண்ண இலக்கணத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இப்போ நம்ம இயல் 8க்கு நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா, கண்ணதாசன் அப்படின்னா 7th இருக்குது, 6th இருக்குது, 12th இருக்குது, முடிஞ்சு 3 போயம் தான் இருக்கும், 3 கவிதை தான் இருக்கும், பாடல் தான் இருக்கும், அதை மட்டும் படித்தா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த இலக்கணத்துக்கு இப்போ நீங்கள் இணை எழுத்துக்கள் இல்லை சந்திப்பிழை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அந்த சந்திப்பிழை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு இயலுக்கு பின்னாடி மட்டும் இருக்கிறது கிடையாது. அப்போது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் 6லேயும் இருக்கும், 7thலேயும் இருக்கும், 8லேயும் இருக்கும், 9லேயும் இருக்கும், 12th எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டீட்டெயிலாக ஏதோ ஒரு டேர்மில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் புக் பேக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் ஏதாவது ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு வேர் டு ஸ்டடி வச்சு பார்த்தாலுமே நம்ம புக் ஃபுல்லாக படித்த மாதிரி தான் ஆகும். ஸோ அப்போ எனக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, அந்த சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்குறோம், இப்போ அந்த சந்திப்பிலையை பார்க்குறோம், அப்போ நீங்கள் எடுங்களேன் சிலபஸ் வேர் டு ஸ்டடி இதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேர் டு ஸ்டடி வைஸ் இப்போ 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இயல் 1ல் நீங்கள் திருப்பி பார்க்குறீங்கன்னா புக் பேக்கில் ஒரு 3 கொஷின் இருக்கும்.
அப்படிதான் இருக்கும். அதே போல் நீங்கள் 7th இருக்குது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 7th எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கும். அப்போ பார்த்தோன்னா நம்ம புக் ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இலக்கணம் எப்படி படிக்கணும் அப்படின்னா 6th to 12th இருக்கக்கூடிய இலக்கணம் ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட் நீங்கள் முடிச்சிருங்க. அப்போ நீங்கள் 6th எடுக்கிறீங்க, 6வது ஃபஸ்ட் டாபிக், ஃபஸ்ட்டு லெசன், ஃபஸ்ட்டு இயலை எடுக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி என்ன இலக்கணம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புக் எடுத்து அப்படியே பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் புக் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுது, இப்போ பார்க்குறீங்க அதில் நீங்கள் சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இப்போ ஃபஸ்ட்டு இயலுக்கு பின்னாடி வந்து எனக்கு சந்திப்பில் இருக்குது, அதே போல் வந்து லகர நகர வேறுபாடு இருக்குது, இல்லை விடைக்கேற்ற வினா இருக்குது. ஸோ இந்த 3ம் எனக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா அதை அப்படியே பார்த்துருங்க. அடுத்த இயல் எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து அப்படி தான் நம்ம படிக்கணுமே தவிர நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து அப்போ வந்து பிரித்தறதுக்கெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிறது, ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படியே நம்ம ஆர்டராக தான் படிச்சாகணும். ஸோ அதே போல் தான். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இப்போ நான் வந்து இணை எழுத்து சொன்னேன். ஸோ இணை எழுத்து நீங்கள் வாட் டு ஸ்டடி கையில் வச்சுருக்கீங்க. ஸோ எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் 85 எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. இந்த போர்ஷனை முடிச்சுட்டு ஸோ ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை முடிச்சிட்டிங்க அடுத்தது புக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு தான் நீங்கள் போங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறது இப்போ நம்ம ஈஸியாக 85 எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்தந்த டாப்பிக்கை நீங்கள் தரவு பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து குரல் நெடில் வேறுபாடு பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாபிக் எடுக்கிறீங்க, அதுக்கான வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அந்த வேர் டு ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற தரவாக இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட் நீங்கள் முடிச்சிடுறீங்க. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் குரல் நெடில் வேறுபாடு இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க, இந்த 6th 8th முடிச்சிட்டிங்க. அப்போ இது உங்களுக்கு தரவாக இருக்குது. அடுத்தது ஒலி வேறுபாடு இத்தனை இது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக நீங்கள் டாப்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 6th to 12th வரைக்கும் புக்கு ஃபுல்லாக பின்னாடி நீங்கள் திருப்பி பார்க்கணும். இப்போ 6வது ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய புக் பார்க்க முடியுங்க. அடுத்தது செகண்ட் இயர் எடுங்க, அது முடிங்க. இப்போ 6வது ஃபுல்லாக அப்படியே முடிச்சு வச்சுட்டு அடுத்தது 7வது எடுங்க. அப்போ நீங்கள் புக்கு ஃபுல்லாக போங்க. அப்போ ஃபஸ்ட் நீங்கள் சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸாக பார்க்குறீங்க, அடுத்து புக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு இலக்கணத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஒரு தெளிவு வந்துடும். அப்போ நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமும் படிச்சிட்டோம். சிலபஸில் இருக்கோ இல்லையோ, சிலபஸில் இருக்கிறது ஃபஸ்ட் நம்ம 100% படிச்சிட்டோம். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் நான் சொன்னேன். ஸோ அதை முடிச்சுட்டு 2வது என்ன பண்ணுறோம், புக்கு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ஒரு வாட்டி நம்ம பார்க்குறோம். அப்போது 6th to 12th ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். அப்போ இது ரிலேட்டபிளாக இதில் சிலபஸில் இருந்ததோ இல்லை இது ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய இன்னொரு இலக்கணமோ ஏதோ 1-2 கொஸ்டின் வந்தாலுமே நம்மளால் அதை ஆன்சர் பண்ண முடியும், நம்மளால் நிச்சயமாக 85 எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் வேர் டு ஸ்டடி வச்சு படித்தாலுமே உங்களுக்கு இந்த ஃபுல்லாக வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்லையும் புக் பேக் வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு 6th கவர் ஆயிடுச்சு, இதில் பாருங்களேன் உங்களுக்கு 9th கவர் ஆயிரும். அதே போல் இதில் வந்து உங்களுக்கு 6th ஒரு 2 டேர்ம் கவர் ஆகும், இதில் வந்து உங்களுக்கு 10th ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இப்படி பார்க்கும்போது நீங்கள் வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு 6th 12th வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக முடிச்ச மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இலக்கணமாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம புக்கு ஃபுல்லாக படிக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக படிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல வினை எச்சம் அப்படிங்கிற சிலபஸ் கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வினைனா என்ன, அப்போ பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன அப்படிங்கிற அந்த பேஸெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு வினை எச்சம் அப்படிங்கிறதுனா என்னன்னே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம புக் வைஸ் பார்த்தா அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து அடிமட்டத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு நம்மளோட சிலபஸ் கவர் ஆகிறது நம்மளுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மாதிரி நம்ம டீட்டெயிலாக அதை கவர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 85 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 85 கொஷின்ஸும் நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக தரவு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிலபஸில் இருக்கக்கூடியதை வேர் டு ஸ்டடி வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அந்த வேர் டு ஸ்டடி கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அந்த வேர் டு ஸ்டடிக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதாவது இப்போ 6th செகண்ட் டேர்மா, அடுத்து 8th செகண்ட் டேர்மா, அதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தேட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த வீடியோட எண்டில் ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது அந்த பேசிக் கான்செப்ட்ஸில் இருந்து நீங்கள் இலக்கணத்தை படிக்கணும். இப்போ இலக்கணம் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்னவோ அதை மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிட்டா போதுமா. அப்போ பிரித்தெழுதுக ஒரு ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு 10 பிரித்தெழுதுக இருக்குது. அந்த 10 பிரித்தெழுதுகையும் அப்படியே நீங்கள் மெமரி அதாவது ஒரு வாட்டி படிச்சிடுறீங்க. அப்போ அது எப்படி வந்துச்சு, எப்படி புணர்ந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ புக்கில் இல்லாமல் அவனா ஒரு ஓன் சென்டென்ஸ் கொடுத்துருக்கான், பிரித்தெழுதுக ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை உங்களுக்கு பிரிக்க தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் பேசிக் கான்செப்ட் என்ன, ரூல் என்ன, அது எப்படி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத படிக்கணும். அப்போ இலக்கணத்தை நம்ம மெமரைஸ் பண்ணுறது தப்பு. ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இலக்கணம் எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்போ ஆல் சிலபஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொன்றும் புக் பேக்கில் எல்லாமே தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த செய்யுளை முடிப்போம், அதுக்கப்புறம் உரைநடை முடிப்போம், பின்னாடி இலக்கணம் இருக்கும் அதையும் முடிப்போம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸையும் நம்ம பார்த்துருவோம்.
இப்படி தான் ஓல்ட் புக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ நியூ புக்கில், அதாவது நியூ சிலபஸில் நம்மளுக்கு இயல் 7ல் கொடுத்துருக்கக்கூடிய தியரி டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்கு இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதுமானா அது பத்தாது. அப்போ நம்ம இலக்கணம் மட்டும் 85 மார்க்குக்கு நம்ம புக்கு ஃபுல்லாக தான் பார்க்கணும். ஸோ புக்கு ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி பார்க்குறது. ரொம்ப 2 மாதம், இன்னும் நம்மளுக்கு எத்தனை மாதங்கள் இருக்குது. நம்ம அது இலக்கணம்னா நம்ம தரவாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தமிழ் படிக்கிறதுக்கு இலக்கணம் நம்ம ஈஸியாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அப்போ நியூ சிலபஸில் நம்மளுக்கு இலக்கணத்தில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அப்போ நான் படித்தா மட்டும் போதுமா அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம சிலபஸ்க்கு ரிலேட்டபிளான டாபிக் வந்து இலக்கணத்துக்கு ரிலேட்டபிளான டாபிக் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அது எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், டெட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. டெட்டுங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது அகாடமி போகிறீங்களோ இல்லை வந்து ஆன்லைன் பேட்சஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ அதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து வரும். அப்போ இலக்கணம்னா இப்படி தான் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்துடும். அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸை படிக்கணும், அது எப்படி வருது அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸை பார்க்கணும். ஸோ அதை மெமரைஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க ஃப்ரம் எல்லா ஸ்டாண்டர்ட். அதை தான் நான் சொன்னேன். இப்போ இணை எழுத்து அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வேட்டர் ஸ்டடி வச்சு பார்த்து படிச்சிடுறீங்க. ஸோ அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாக ஒரு வாட்டி எல்லா யூனிட்டையும் எல்லா கிராமரையும் கலந்து நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய அடுத்த வேலை. ஸோ அப்போது டாபிக் 1 by 1 படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா புக்ஸும் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு கிராமர் ஒரு வாட்டி நீங்கள் வாசிடுறீங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ எந்த போர்ஷனையும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ரூல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதனால நமக்கு எந்த கொஸ்டின் எப்படி இருந்து கேட்டாலும் அதை அப்ரோச் பண்ணக்கூடிய டேலண்ட்டும் நம்மளுக்கு வரும். அதே போல் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ்க்கு வந்து குறையும். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நம்ம அதனால் குறைக்கலாம். அதுக்கு தான் அந்த டெஸ்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட்டில் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், அதுக்கு ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் வேணும். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஒவ்வொரு புக்கு பின்னாடியும் எதில் இருக்குது. இப்போ வேர் டு ஸ்டடி புக்கு பின்னாடி இப்போ 6th 3rd term தான் போட்டிருப்போம். அப்போ 6th 3rd termல எந்த இடத்துல இருக்குது, அதில் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது, சந்திப்பிலைங்கிறது எங்கே கவர் ஆகுது, அதுக்கு எனக்கு ஆன்சரோட எனக்கு வேறு வேணும், அது கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம வந்து இலக்கணத்துக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போட போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக கிளாஸஸ் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வித் ஆன்சர்ஸ், டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இலக்கணத்துக்கான டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோ தான். ஸோ நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து உங்களுக்கு சேனலில் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இலக்கணத்துக்கு ஃப்ரம் 10th உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ 10ஆம் தேதி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. மொத்தம் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இலக்கணத்துக்கு மட்டும் 15 டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 and 6 போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கலைச்சொற்கள் மற்றும் அந்த தமிழாக்கம், வேர்மொழி சொற்கள், பிறமொழி சொற்களை வந்து தமிழாக்கம் பண்ணுறது. ஸோ இந்த 2 யூனிட்டும் சேர்த்துருக்கோம். அடுத்தது இது வந்து வாசித்தல் யூனிட் 5. இதோடு சேர்த்து இலக்கணம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருக்குறளும் இதிலே நாங்கள் ஆட் ஆகி வந்துடுது. ஸோ அப்போ 20 அதிகாரம் திருக்குறள் ப்ளஸ் உங்களுக்கு இலக்கணம், இந்த 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்கொயரிஸ் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் இலக்கணம் ப்ளஸ் திருக்குறளுக்கு வந்து நீங்கள் எழுத போகிறது மொத்தம் 15 டெஸ்ட் எழுத போகிறீங்க. யூனிட் 1க்கு மொத்தம் 4 டெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு சப் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கிறதே அந்த வேர்டு, அதுக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கான தமிழ் என்ன, அந்த தமிழ் வேர்டுக்கான இதுதான் நம்ம வந்து படிக்க போகிறோம் இந்த 2 யூனிட்லும். ஸோ அதுக்கு மொத்தமே ஒரு டெஸ்ட் தான். அதே போல் இது வந்து வாசித்தல், நம்ம படித்து பார்த்து நம்ம புரிஞ்சு எழுதுறது தான். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். ஸோ அதனால் இது 2க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் தான் இந்த 2 யூனிட்டுக்கு. மீதிக்கெல்லாம் இதுக்கு டாபிக்ஸை வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4 சப் டெஸ்ட் வரும். அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு யூனிட் வைஸ் ஒரு டெஸ்ட். அதே போல் இதில் 3 டெஸ்ட், அதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த யூனிட் 3ல் உங்களுக்கு வந்து 2 சப்
டெஸ்ட் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துடுது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூனிட் 1க்கு 5 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம், யூனிட் 2க்கு 4 டெஸ்ட், யூனிட் 3க்கு 3 டெஸ்ட், அதே போல் யூனிட் 4 and 6 சேர்த்து ஒரு டெஸ்ட், அதே போல் யூனிட் 5க்கு ஒரு டெஸ்ட், திருக்குறளுக்கு ஒரு டெஸ்ட். மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு மொத்தம் 15 டெஸ்ட். எத்தனை மாதத்தில்? பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ பிப்ரவரி 10லேருந்து உங்களுக்கு மார்ச் 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து போகும். ஸோ இந்த கிளாஸஸில் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும், ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட்டும் கொஷின்ஸும் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இலக்கணத்தை என்ன பண்ண போறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ ஈஸியாக உங்கள் கையில் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்ங்கிறது உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிடுவோம். அப்போ அதை மட்டும் தான் பார்க்க போறீங்க. அதுக்கான கிளாஸஸும் நான் எடுத்துருவேன், அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ 2 months கிளாஸஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாள் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே ஜாஸ்தி தான். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 45 daysக்குள்ளேயே பேட்ச் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த பேட்ச்சில் என்னென்ன தந்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் மெட்டீரியல்ஸ், அதாவது TN புக்ஸில் உங்களுக்கு அந்த டாபிக் 6 to 12 எங்கே கவர் ஆகுதோ ஓல்டு புக்கும் சரி நியூ புக்கும் சரி எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸஸும் நாங்களே எடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு 2 நாள் டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுவே வந்து போதுமானது. ஏன்னா நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு எழுத போகிறதுல ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம வந்து 4 டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்கட்டும் இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு அதையுமே நாங்கள் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்படியெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. போர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம், நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் ரெண்டுலேயுமே கவர் ஆகக்கூடிய போர்ஷன்ஸை நாங்கள் வந்து உங்களுக்கு PDF-ஆகவும் கொடுத்துருவோம், ப்ளஸ் கிளாஸஸ் எடுத்துருவோம். அதே போல் 6 to 12 TN புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் கிளாஸஸும் உங்களுக்கு போயிடும். ஸோ அதுவுமே நாங்கள் வந்து எடுத்துருவோம். ஸோ திருக்குறளுக்கும் கிளாஸஸ் எடுத்துருவோம், அதே போல் இலக்கணமுக்கும் கிளாஸஸ் எடுத்துருவோம். இந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வித்தின் 50 daysக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இந்த 50 days பேட்ச் வந்து இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 250 தான். ஸோ ரொம்ப கம்மி தான், 250. ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வித் கிளாஸஸ் வித் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போட்டு எங்கே இருக்குது இந்த டாபிக் வந்து எங்கே இருக்குது இலக்கணம் நான் வந்து சர்ச் பண்ண முடியல, அதுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரெடியாகவே இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் PDF-ம் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் ஸ்டடியும் நான் வந்து கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1, ஸோ 1லேருந்து அதே போல் உங்களுக்கு இயல் 3 வரைக்குமே மேட் டு ஸ்டடி இருக்குது. இயல் 4க்கும் இயல் 6க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு ஃபுல்லாக தான் படிச்சாகணும். எப்படி நம்ம பிரித்தலுக்கு வந்து 6 to 10, அதே போல் இங்கே ஓல்டு புக்கு 6 to 10 கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் வந்து நீங்கள் வந்து 6 to 12 அதெல்லாம் படிச்சாகணும். எதுக்கு கலைச்சொற்கள் எல்லாமே நீங்கள் 6 to 12 படிச்சாகணும். மீதி இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே வாசித்தல் வந்து நம்ம ஓனாக தான். ஸோ அது வந்து நம்ம எதுவுமே அதுக்கு வேர் டு ஸ்டடிலாம் பண்ண முடியாது. ஸோ இயல் 3 வரைக்குமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது போக இது எல்லாத டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகாத வேர் டு ஸ்டடியில் கவர் ஆகாத ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஸோ என்னன்னைக்கு டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான அந்த டேட்டும் வந்து இங்கே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டெஸ்ட்கான ஷெடியூல். ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 14th உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 8லேருந்தோ இல்லை 10லேருந்தோ வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது அட்மிஷன் எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அட்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 40லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 2-3 days முன்னாடியே உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும், ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்கான ஷெடியூல் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு 4 டாபிக்ஸ் தான் இருக்கும். இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒன்றா படிக்க வேணாம் அப்படின்ட்டு நான் அது வந்து ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இப்போ பிரித்தெழுதுகளே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்துடும். ஸோ அதனால பிரித்தெழுதுக இங்கே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திப்பிலை, அடுத்து அந்த லகர நகர வேறுபாடு, அடுத்து இன எழுத்துக்கள். இந்த ஒவ்வொரு இலக்கணத்தோடையும் உங்களுக்கு திருக்குறள் வந்து ஒவ்வொன்றிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 அதிகாரம் நம்ம ஒன்றா படிக்கிறது வந்து ரொம்ப எதில் எது வரும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அதிகாரமே நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். ஸோ அந்த இலக்கணம் அதே போல் அந்த நாளைக்கு 2 அதிகாரம் திருக்குறள், ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் பிரிச்சிருக்கேன். ஸோ அதே அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து சேர்த்தெழுதுக, சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், அதே போல் திருக்குறள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து யூனிட் 1க்கு வந்து 4 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து 28 அன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வந்துடும். அதே போல் உங்களுக்கு இயல் 2, இயல் 3. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் 28ஓட உங்களுக்கு வந்து முடியுது. 28ஓட முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 31 அன்னைக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 31ஆம் தேதி திருக்குறள் ரிவிஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக திருக்குறள் எழுதணும் இல்லையா? ஸோ அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு திருக்குறள் ஒரு நாளைக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 31ஓட உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து முடியுது. ஸோ 31 இந்த இலக்கணம் ப்ளஸ் திருக்குறள் பேட்ச் வந்து உங்களுக்கு முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஷெடியூல், அதே போல் வேர் டு ஸ்டடி, அதே போல் மெட்டீரியல்ஸ், அதே போல் வந்து உங்களுக்கு கிளாஸஸ், அந்த மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம வந்து மற்ற பேட்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு எதுக்குமே ஆன்சர் தேவையில்லை, மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலே நம்மளே படிச்சுப்போம். பட் இலக்கணத்துக்கு நம்மளுக்கு ஆன்சரும் தேவை. ஸோ அப்போ கிளாஸ் வித் ஆன்சர்ஸ், ஸோ அதுவுமே உங்களுக்கு கிளாஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இந்த பேட்சை யூட்டிலைஸ் பண்ணி ஸோ அதில் நீங்கள் உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணி உங்களோட அட்மிஷனை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான். ஸோ எங்கெங்கே உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இது வந்து சந்திப்பிலைக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்திருக்கோம். இது வந்து யூனிட் 1க்கான ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் 1லேயே உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த யூனிட் அந்த வாசித்தல் இதெல்லாமே வந்துடும் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது, இதுக்கு வந்து தமிழாக்கம். ஸோ இது எல்லாமே ஒரு சில இதெல்லாமே உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு இயர்லையுமே இப்போ நம்ம வந்து வேர் டு ஸ்டடி வச்சு தான் அது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து இதை கம்பைல் பண்ண கிடையாது. ஏன்னா புக் பேக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கோ அது அப்படியே வந்து உங்களுக்கு தெரியணும், அதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில வந்து புக்ஸ் வச்சு நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதனால் அதை அப்படியே வந்து உங்களுக்கு நாங்கள் டிக்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதே போல் அதுக்கான ஆன்சர்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ்லேயே தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன சிலபஸோ அந்த சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிலபஸ்க்கான கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் முடிச்சுட்டு ஸோ ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து நாங்கள் இதிலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ஷனும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும், டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த சேவிங் டைமில் நீங்கள் வந்து அடுத்த ஜிஎஸ்ஓ மேக்ஸ்க்கோ நீங்கள் வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் அதில் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ மீதி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அட்மிஷன் வந்து உங்களுக்கு வித்தின் 4 to 5 days மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு 14th உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகிறனால ஸோ சீக்கிரமாக அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ சீக்கிரமாக அந்த அட்மிஷன் டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க.